எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு லாஸ்ட் மந்த் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குற்றாலம் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 10 நாள் நான் வந்து ஊரில் இல்லை. ஊருக்கெல்லாம் போயிட்டு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலம்பரை நல்லா தூங்கி எழுந்துட்டு மறுநாள் காலம்பரை மாடிக்கு போனேன். மாடியில் வந்து எங்களுக்கு கார்டன் இருக்குது, டெரஸ் கார்டன் வச்சுருக்கோம். மாடியில் போனால் தெரியும் இல்லையா உங்களுக்கு, கார்டன்றதால பொதுவாகவே மாடியில் நிறைய பறவைங்க வரும், காக்கா புறாங்க எல்லாம் வரும். நாங்கள் கார்டன் வேறு வச்சுருக்கோமா, நிறைய இந்த அணில் புறா கிளி எல்லாமே வரும் மேலே. அதுக்கு டெய்லி வந்து நாங்கள் ஃபுட்டு போடுறது வழக்கம். கம்பு கேழ்வரகு அது இல்லாமல் சாப்பாடு இப்படிலாம் போடுவோம். நான் 10 நாள் கழித்து மாடிக்கு போனோடனே நான் போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். எங்கேருந்தோ ஒரு காக்கா வந்து என் மேலே டொப்புன்னு அந்த ரெக்கையாலேயே என்னை அடிச்சுது, தலையில் நல்லா அடிச்சுது. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிட்டேன், பயந்து போயிட்டேன் நான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி, காக்காங்க அடித்தா பொதுவாக வந்து ஏதோ கெட்ட செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே தலை குளிக்கணும், சனீஸ்வரனுக்கு போயிட்டு விளக்கு போடணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து முன்னாடி ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்பிட்டு தான் இருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வரல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நம்ம 10 நாள் இல்லை ஊரில், இதுக்கு சாப்பாடு வைக்க ஆள் இல்லை போல் இருக்கு, அதனால தான் வந்து அது நம்மளை சாப்பாடு ஏன் வைக்கலன்னு கேட்குது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன். ஆனாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம், அடாடா காக்கா அடிச்சிருச்சு, ஏதாவது பேட் நியூஸ் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அங்கே வாஷ் பேசின்கிட்ட போயிட்டு தலை முகம் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு தண்ணி தெளிச்சுட்டு நிற்கிறேன். என் பின்னாடியே வந்து அந்த காக்கா வந்து ஒரு கம்பி மேலே நின்றுட்டு என்னையே பார்த்துட்டு என்னை வாஷ் பேசின்ட்டு இப்படி கிராஸ் பண்ணவே விடலை. அப்படியே என்னை பார்த்துட்டு முறைச்சிட்டு கொர் அப்படின்னு கத்துது. எனக்கா பயம் ஆயிடுச்சு, எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன பண்ணேன், ஒரு தைரியமாக கீழே போயிட்டு சரி இரு வரேன், அதுக்கிட்ட நான் பேசுகிறேன், கொஞ்ச நேரம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு தட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு பிளேட்டில் வைக்கிறேன். அது வரைக்கும் அந்த கதவு என்ட்ரன்ஸ் கதவு மேலே நின்றுக்கிட்டு அது வந்து வெயிட் பண்ணுது. நான் இறங்கி போனது படி ஏறி வர்றது எல்லாமே வந்து அங்கேருந்து வெயிட் பண்ணி பார்க்குது. சரி, எனக்கு புரிஞ்சு போச்சு, இது சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுற விஷயம் கிடையாது, இது வந்து நம்ம சாப்பாடு கொடுக்காம எங்கே போனேன் அப்படின்றது ஒரு செல்லமாக இது வந்து நம்மளை வந்து அடித்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து சாப்பாடு வச்சுட்டு ஒரு பெரிய பிளேட்டில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சு இன்னொன்னே ஃபஸ்ட்டு போயிட்டு அது தண்ணியை குடிச்சிது. அதுக்கப்புறம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாட்டு கர்றன்னு கத்திக்கிட்டு என்னை பார்த்துச்சு, சாப்பிட்டுச்சு, அப்படியே முடிஞ்சிட்டு அப்புறம் பறந்து போயிடுச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த சம்பவம் எனக்கு. ஒரு நம்ம கொஞ்சம் ஒன்று கிடையாது, அதுங்களுக்கு சாப்பாடு ஒரு வாய் உணவு நம்ம கொடுக்குறோம். அது வந்து வாயில்லா ஒரு ஜீவனை. ஒரு நாய் இருந்தால் கூட அது வந்து வாழை சுற்றிட்டு நம்மளை சுற்றி வரும், கொலைக்கும். அதுக்கு காக்காவை விட இது ஒரு அறிவு ஜாஸ்தின்னும் போது இதோட ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். ஆனால் காக்காங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் பாருங்க, அது வந்து தலையில கொத்திட்டு போகுதுன்னும் போது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிட்டு அழுகியே வந்துச்சு எனக்கு. அப்புறம் இதுங்களை நம்ம எங்கே போனாலும் இதுங்களுக்கு ஒரு ஆள் வச்சுட்டு போனோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அவரை நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டில் எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு இருக்கணும். அது வந்து மீந்து போகுது, வேஸ்ட் ஆகுது, குப்பையில் போடுற அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பேசி எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எதுக்கு அப்படி நினைக்கணும், கொஞ்சம் சாதம் மீந்துருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி காக்காங்களுக்கு வைக்கலாம். பொதுவாக எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் சாதம் இருக்குது, இதுக்குன்னே கொஞ்சம் சிலர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி மறுநாள் காக்காவுக்கு வைக்கணுன்றதுக்காகவே எடுத்து வைக்கிறவங்களும் இருக்காங்க. இத்தனோண்டு சாதமே வேஸ்ட்டாக போகுது, அதை கம்மி பண்ணி தான் வடிக்கணுன்ற நினைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் சாப்பாடு ஒரு வாயில்லா ஜீவன்களுக்கு வைக்கிறதுனால நம்ம ஒன்றும் இது குறைஞ்சி போகிறது கிடையாது.
ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. ஆகாரம் உண்ண எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க.